வணக்கம் சார். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 6 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் சார் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, மடத்துக்குளத்துக்கு வடக்கு சார். மடத்துக்குளத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் வடக்கு சைடு ஒரு அமராவதி பாசனத்தோட ஒரு தனி கிணறு, தனி இபி சர்வீஸோட ஒரு தென்னந்தோப்பு தான் சார் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த தனி கிணறு, தனி தென்னந்தோப்பில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் சார் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு கம்பி வேலி போட்டு கொடுத்துருக்காங்க சார். அதேமாதிரி தென்னந்தோப்புக்குள்ளே போயிட்டு வரதுக்கும் நல்ல ஒரு பாதை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கடைசி வரலும் போயிட்டு வரதுக்கு நல்ல பாதை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அமராவதி வாய்க்கால் பாசனமும் இதில் வந்துடும் சார். ஸோ தண்ணியை பொறுத்தவரை மண்ணை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது சார். இதேமாரி உங்கள்கிட்ட லேண்டோ இல்லை பூமியோ இல்லை விவசாய பூமியோ சேல் பண்ணணுனாலும் இல்லை வாங்கணுனாலும் எங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா சார், இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்சிங் வந்துடும். அதேமாதிரி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா சார் நம்ம நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஏரியா தான் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டியே இருக்குது சார். அதேமாதிரி இந்த ஊரை ஒட்டியே இருக்குது. ஒரு சைடு சைட்டு பூமியாகவும் சைட்டு பூமியாக ஊராகவும் இருக்கும். ஒரு சைடு இந்த தென்னந்தோப்பும் வந்துடும் சார். தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் இறங்கினா போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு கிணறு அதில் வந்துடும் சார். அது அவுட்டரில் தான் இருக்குது. வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். அதே போல் பக்கத்தில் 2 ஏக்கர் தராங்க. அதையும் சேர்த்து வாங்கினா உங்களுக்கு 8.5 ஏக்கருங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்லாவே பண்ணிக்கலாம் சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கரில் 55 lakhs சொல்கிறாங்க சார். ஸ்லைட்லி நெகோசியபிள் சார்.